செம்பரம்பாக்கத்தை தொடர்ந்து இப்ப பூண்டி ஏரியில் இருந்தும் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீர் திறப்பு அப்படிங்கிறது 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருப்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 2500 கன அடி நீர் திறக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக 3000 கன அடி நீர் பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவலா இருக்கு. ஜெயசீலன் நினைக்கிறார். ஜெயசீலன், நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பூண்டியிலிருந்து 2500 கன அடி நீர் தான் திறக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய நீர்த்தக்கங்களில் ஒன்றாக இந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தக்கம் அமைந்துள்ளது. தற்போது எப்பொழுதும் மழை காலங்களில் அதிக நீர்வரத்து இருக்கும் பொழுது அவ்வப்போது அணையின் நீர்வரத்துக்கு ஏற்ப தண்ணீர் திறப்பது இங்கே நடந்து வருகிறது. அதன்படி பார்த்தோமானால் நேற்று காலை 1000 கனஅடி, அதன் பிறகு 1300 கனஅடியாக திறக்கப்பட்டது. அதன் பிறகு நேற்று மதியம் 1500 கனஅடியாக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இப்பொழுது டிட்வா புயல் காரணமாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதுனால நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என்பதனால் தற்போது 2500 கன அடி தண்ணீரில் திறந்து விடப்பட்ட நிலையில் 3000 கனஅடியாக உயர்த்தி திறக்கப்பட்டுள்ளது. தற்போது பூண்டி அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 35 அடியில் தற்போது 33.77 அடி உயரமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது. அதன் மொத்த நீர் கொள்ளளவான 3631 மில்லியன் கன அடியில் தற்போது தண்ணீர் 2751 மில்லியன் கன அடியாகவும் 85% நிரம்பியுள்ள நிலையில் அணைக்கு தொடர்ந்து 790 கன அடி வீதம் நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்பொழுது அவ்வப்போது விட்டு இங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் அதிகமாக இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3000 கன அடி தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நீர் திறப்பானது அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயசீலன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.